pride, selfish, bad, rude. பைபிள்ல ஜோசப்போட வாழ்க்கையில பார்த்தோம்னாக்கா அவங்கள சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அநேக வார்த்தையால லேபிள் பண்ணாங்க. அவரு சரியில்லை, அவரு ப்ரைடா இருக்கிறாரு, அவரு ட்ரீமரா இருக்கிறாரு, அவரை அக்யூஸ் பண்ணாங்க. அவர் பண்ணாத ஒரு தப்புக்கு அவரை அக்யூஸ் பண்ணி அவரை ப்ரீசன்ல போட்டாங்க. சோ அநேக அவர் சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாமே அவரை ஒரு வார்த்தையால ஒவ்வொரு வார்த்தையாலும் அவரை லேபிள் பண்ணாங்க. எந்த ஜனங்கள் அவரை லேபிள் பண்ணாங்களோ அதே ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் அவரை உயர்த்தி வச்சாரு. எகிப்து நாட்டின்ல அவர் ரூலரா மாத்தினாரு. இன்னைக்கு அதோட சூழ்நிலைகளை நம்மளும் கடந்து போய் கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு அநேக நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்மளை பார்த்து லேபிள் பண்றாங்களா? ஒவ்வொரு வார்த்தையால நம்மள சொல்றாங்களா? நீ சரியில்லை, நீ தகுதி இல்லை, நீ கோவப்படுற, நீ செல்ஃபிஷ் சொல்லி அநேக வார்த்தையால நம்மள லேபிள் பண்றாங்களா? சோ அதை குறித்து நம்ம கவலைப்படாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டு நம்மள அந்த மாதிரி பார்க்கல. இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களோட பார்வை தான் வித்தியாசமாக இருக்குது. ஆனா ஆண்டு நம்மள பார்க்கிற விதமானது வித்தியாசமாக இருக்குது. இன்னைக்கு ஜோசப்போட வாழ்க்கையில ஆண்டு எப்படி அவரை உயர்த்தி கொண்டுட்டு வந்து வச்சாரோ அதே போல இன்னைக்கு நம்மளையுமே எந்த ஜனங்கள் நம்மள பேசினாங்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டு உயர்த்தி வைக்கிற காலம் வரும், நேரம் வரும். சோ அதற்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு ஜனங்கள் நம்மள என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம், அதை குறித்து நம்ம கவலைப்படாதபடிக்கு, உடஞ்சி போய் உட்காராதபடிக்கு இன்னைக்கு ஆண்டு நம்மள எதுக்காக இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரு, என்ன பர்பஸ்க்காக வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொண்டு அதற்கான வேலைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் போது கடவுள் அதான ரிவார்ட் நமக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு ஜோசப் எத்தனையோ பேர் அவரை அலட்சியப்படுத்தினாலும், எத்தனையோ பேர் அவரை அநேக வார்த்தையால அவரை லேபிள் பண்ணாலும் அவரோட ஃபோக்கஸ் ஆனது ஆண்டரோட அழைப்புல இருந்துச்சு. ஆண்டு அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்களோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதற்கான வேலைகளை அவரை போடும் போது ஆண்டு அவருக்கு பெஸ்ட் ரிவார்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு அதே போலதான் ஆண்டு இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரிவார்ட் கொடுப்பாரு. சோ என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் இன்னைக்கு எத்தனை பேர் நம்மள எவ்வளவு லேபிள் பண்ணல, வார்த்தையால நம்மள லேபிள் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டு எதற்காக நம்மள வைத்திருக்கிறாரு சொல்லி அதற்கான வேலைகளை நம்ம போடும் போது அதற்கான ரிவார்ட் ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. Amen. So hi everyone, blessed greetings, this is Lina. We would like to welcome to his beauty show. So எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். So இன்னைக்கு நம்மளோட ஷோல நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்க. So நம்ம கெஸ்ட பத்தி நம்ம சொல்லணும்னாக்கா அவங்களோட வாழ்க்கையிலுமே அநேக போராட்டங்களை அவங்க சந்திச்சு வந்திருக்காங்க, அநேக சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகளை அவங்க உடைக்கப்பட்ட நேரங்கள் இருந்திருக்கு, அவங்க ஏந்திரிக்க முடியாத காலங்கள் இருந்திருக்கு. ஆனாலுமே எவ்வளோ சூழ்நிலைகளை கடந்து போனாலுமே அவங்களோட கடவுள் மேல இருந்த நம்பிக்கை எந்த இடத்துலயுமே அது விட்டு கொடுக்கல. ஆண்டு அவங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க உடைஞ்ச நாட்களா இருக்கட்டும், அவங்க ஏந்திரிக்க முடியாத என்ன சூழ்நிலைகள் இருந்தாலுமே ஆண்டோட கரத்தை அவங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சு கொண்டு இருந்து இன்னைக்கு அவங்க நிக்கும் போது அவ்வளோ அழகா கடவுள் அவங்கள உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க அழகா மட்டும் கடவுள் அவங்கள உருவாக்கி கொண்டுட்டு வரல, அவங்க வாழ்க்கையில அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவங்கள பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியுது எவ்வளவு ஆண்டுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றது, நீ பாருங்களேன் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. So இன்னைக்கு நான் வெல்கம் பண்ண போறேன். So let's welcome Sister Trina Vijay. Wow! Hey, சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கிறதுக்கு. சொல்லுங்க ட்ரீனா, எப்படி நீங்க இவ்ளோ ஹேப்பியா இப்படி வரீங்க? சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறேன் அப்படினாக்கா எனக்கு என்னன்னா கரைப்பட்டிருந்த என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னை கரையற்றவளா அவர் நிறுத்தி இன்றைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது கர்த்தர். ஸோ அவருடைய அந்த அழகு குறித்து நீங்க இன்னைக்கு பேசு அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம எஸ்தர் அக்கா இருக்காங்கல்ல, நம்ம எஸ்தர் அக்கா அவங்க எப்படி என்னை ஃபவுண்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு ஜெபத்தோட
ஒரு சண்டேல போன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யாரை கூப்பிடுறதுன்னுட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறப்போ அவங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்றப்போ நான் அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு அப்படியே பிளிங்க் ஆயிருக்கிறேன். அப்படியே பிளிங்க் ஆயிட்டோன்னு உடனே அவங்க எனக்கு மெசேஜ் போட்டாங்க. ஜிகி ஜிகி ஜிகின்னு சட்டை போட்டிருக்கீங்க. நான் எப்பவுமே கத்தருக்குள்ள நம்ம அழகா இருக்கிறோம்ல. அப்போ சோ அப்படி மெசேஜ் போட்ட உடனே நான் பார்த்தேன், சரி அக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் என்ன ஒரு விஷயம் உணர்ந்தேன் அன்னைக்கு, நான் அலங்கோலமா இருந்த என்னுடைய வாழ்க்கைய அலங்கரித்து இன்னைக்கும் அவங்க கண்களுக்கு முன்பா, இன்னும் அநேகர் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தான் என்னை அலங்கரித்து அழகாக வைத்திருக்கிறார். சோ அவருடைய அழகு தான் இது அத்தனையுமே செய்து கொண்டிருக்குது. அவரை பிடிச்சு கொண்டதுனாலதான். சோ நிச்சயமாகவே இன்றைக்கு நான் ட்ரீனா விஜய் சோ நான் அதிகமா நன்றி செலுத்த விரும்புகிறேன். பாஸ்டர் சிம்பத், ஒன் வே மினிஸ்ட்ரி, எஸ்தராக்கா அண்ட் என்டையர் டீம் என்னையும் இன்னைக்கு இந்த இடத்துல அழைத்து தேவனுடைய அழகு நான் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் தான் ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க. ஆனா நான் நாள் ஃபுல்லா அவருடைய அழகை குறித்து பேசிக்கொண்டே இருப்பேன். அப்புறம் என்ன பண்ணீங்க, எனக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னீங்களே, நானும் வந்து பார்த்தேன். நம்மளோட ஷோல வந்து ஒவ்வொரு செக்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் நம்ம கொண்டுட்டு வருவோம். சோ நான் கேள்விப்பட்டேன் நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுவும் அது எப்படி, நான் உங்களுக்கு எல்லாம் எல்லா விஷயமும் தெரியுது நம்மள பத்தி. கண்டிப்பா தெரியாம நம்ம கூப்பிடுவோமா? ஆமா லீனா, நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சோ இன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்னு ஸ்பெஷலா உங்களோட ஸ்பெஷலா நீங்க என்னோடைய ஸ்பெஷலா உங்க கிச்சன்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கவா? கண்டிப்பா பாருங்க. உங்க கிச்சன்ல என்ன இருக்குன்னு பாப்போம். லீனா, absolutely I love this. Okay. Yes, நீங்க டால் வச்சிருக்கீங்க. சோ ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் லீனா டால் அப்படின்னாக்கா. ஏன்னாக்கா டால்ங்கிறது வந்து அது நம்மளுக்கு பாரம்பரிய ஒரு உணவு. பாரம்பரியம் மாத்திரம் இல்லாம அது நமக்கு நம்மளுடைய சிக்னேச்சர், தமிழர்களாகிய நம்மளுக்கு அது சிக்னேச்சரா இருக்கு. இல்லைனா நான் வந்து இந்த டால் வந்து அரைச்சு மூஞ்சிலாம் போடும் இல்லைனா, அழகா இருக்குதா? நீங்க போடுவீங்களா? நான் மூஞ்சிலாம் கூட போடுவேன் டால். சோ அந்த டால் வச்சு எனக்கு வீட்டுல எங்க மதர் இன் லா பாத்தீங்கன்னா டால்ல வந்து அவங்க நிறைய பண்ணுவாங்க. குழம்பு பண்ணுவாங்க, பருப்பு வடை பண்ணுவாங்க, பவுடரா என்னென்னமோ டால் வச்சு என்னென்னமோ பண்றாங்க இல்லைனா. சோ ரொம்ப எனக்கு absolutely love this particular dish, dal கூட்டு. சோ அந்த டால் கூட்டுக்கு ஐ திங்க் உங்ககிட்ட எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்கன்னு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. சோ நீங்க நிறைய வச்சிருக்கீங்க. சோ இது இருக்கிறத வைத்து இன்னைக்கு நம்ம ஒரு டால் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இல்லையா. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டால் இருக்கு தெரியுமா, இந்த டால் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். சில வேளைகள்ல நம்மளும் வாழ்க்கை சூழ்நிலைகள்ல நம்ம அநேக கடின உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள் இப்படி எல்லாம் கடந்து போகிறதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு மாதிரி ஹார்டா இறுகின இருதயத்தை போல நம்ம இருப்போம். ஆனா கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு, நம்ம இறுகின இருதயத்தோட இருக்கிற அந்த சூழ்நிலையில அவர் நம்மள சாஃப்டன் பண்றதற்கு நிறைய புரோக்கனான சூழ்நிலைகள் நம்மள உடைக்கிறவரா இருக்காரு. கர்த்தரே நம்மள உடைந்து போகிறதற்கு அனுமதிக்கிறாரு. எதுக்கு அனுமதிக்கிறார்? நம்ம உடைக்கப்பட்டு நம்ம கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் போது அவருடைய கிரியைகள், அவருடைய மகிமைகளை நம்ம சுமக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென் ஆமென். அதனால இந்த டால் இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த டால். சோ இந்த டால் வந்து அதே மாதிரி தான், அது கடந்து போவோம் பாருங்க. ப்ராசஸ்னு ஒண்ணு. அந்த டால் வந்து இந்த டால் இருக்க, இது முதல்ல வந்து நான் நம்புறேன் இது நைட்டு ஃபுல்லா இது வந்து மூச்சு விட முடியாம ஊறி இருக்கும். அப்படி ஊறி அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், அதை கொதிக்க வைக்க போறோம். அதை கொதிக்க வச்சு அதை அரைச்சி இடிச்சு என்னென்னமோ அதை கடந்து போய் அப்புறம் தான் அது சுவையான டிஷ். இப்ப உங்களுக்கு ஏதோ ஸ்மெல் வருதா? இல்லையே, வரல தானே. ஆனா நீங்க பாருங்க, ஆமா ஆமா அது எனக்கும் வருது. ஆனா நீங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே வாசம் அடிக்க போகுது. சொல்லி நம்ம அந்த டால்ல ப்ரிப்பேர் பண்ணலாமா? எஸ் ஷூர், கண்டிப்பா. நீங்க அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். இல்ல நான் எடுத்துக்கலாமா? ஓகே, வேற எடுக்கணுமா? வாட்டர்.
இருங்க. ஓகே, some technical error. Okay. Okay. ஓகே, முதல்ல நம்ம தண்ணி ஊற்றலாம். ஓகே. ஏன் நம்ம முதல்ல தண்ணி ஊற்றுறோம்னா அந்த டால் பட்டோடனே அது கரிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ அதனால நம்ம முதல்ல கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இங்கே அன்பு நேர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் இந்த டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்களாம் வந்து கமெண்ட்ல ஒரு தம்ஸ் போடுங்க, ஒரு லைக் போடுங்க. எனக்கும் இந்த டால்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டீங்கன்னா அதை பார்க்குறப்போ எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கும். அதுக்காக எல்லாம் போடுங்க. ஓகே ட்ரீனா, நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ இந்த டால் பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸோ நிறையா இருக்குது. ஸோ டால் வந்து டக்குன்னு வந்து அது வந்து டாலாக மாறாது. அந்த பருப்பு வந்து அதை வேவ போடணும், அதை ஸ்மாஷ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு அதே போல தானே நம்மளோட வாழ்க்கையிலையுமே இன்னைக்கு நம்மளோட ஒரு டாலுக்கே அநேக ப்ராசஸ் இருக்குன்னா மனுஷனாகிய நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். நம்ம நினைக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது ஏன் இந்த மாதிரி நம்ம உடைக்கப்படுறோம், ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து வலிகளை அனுபவிக்கிறோம்னு சொல்லி அநேக கேள்விக்குள்ள நம்மளுக்கு இருக்கும். பட் இந்த வலிகள் இந்த சூழ்நிலைகளை நம்ம கடந்து போறதுனால தான் ஒரு டைம் வரும்போது நம்ம பெட்டரா இருப்போம். நம்ம யாருன்னு அது வெளியே தெரிய வரும். இன்னைக்கு நம்ம உடைக்கப்படாம இருந்தோம்னாக்கா, இன்னைக்கு நம்ம எதுலையுமே வந்து ஸ்மாஷ் பண்ணாம இருந்தோம்னாக்கா நம்மளோட அழகு வெளியே வராது. நம்மளோட உள்ளுக்கு நம்மளோட டேலண்ட் வந்து கடவுள் வெளியே கொண்டுட்டு வர முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன் இந்த ப்ராசஸ்குள்ள நம்ம போனா தான் நம்ம யாருன்னு சொல்லி நம்மனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்குள்ள போறதுனால அநேக பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஏன் இது எனக்கு நடக்குது அந்த ஒரு கேள்விக்குறியோடயே நம்ம இருக்கிறோம். பட் கடவுளுக்கு தெரியும் இன்னைக்கு அது ஒரு நம்மளோட வாழ்க்கையில ஒரு லெசன். கடவுள் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது தான் திரும்பியும் அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய மாட்டோம், திரும்பியும் அந்த காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். இன்னைக்கு அதை நம்ம வந்து அந்த சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகலன்னா நம்மளுக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. பட் ஒன்ஸ் அதுல அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்தாலும் தான் நம்மளுக்கு அதுல ஒரு தெளிவு வரும். ஸோ இதை குறித்து வந்து நம்ம அநேக நேரத்துல கேள்வி கேட்காதபடிக்கு இதுல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணுவோம். நம்ம கத்துக்கும் போது தான் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னும் பெட்டரா நம்ம வந்து நிற்கும் போது கடவுள் ஒரு ஃபுல் ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை போல கடவுள் வந்து நிக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஆமா தானே ட்ரீனா? கண்டிப்பா லீனா. ஆமா லீனா, ஏதோ வருதா உங்களுக்கு? வரல. இப்ப வந்து பருப்பு வந்துகிட்டே இருக்குது. சோ எனக்கு தெரியும் லீனா, நீங்க என்கிட்ட நிறைய பேச ஆசைப்படுறீங்க, எனக்கு தெரியும். ஆனாலும் நான் என் நேர்கள் கிட்ட நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இந்த டால் நம்ம பண்றோம். ஸோ இந்த டால் வந்து நீங்க ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த டால் நீங்க ஒரு 2 hours பிஃபோர் நீங்க பாயில் பண்றதுக்கு ஒரு 2 hours பிஃபோர் நீங்க ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 hours பிஃபோர்வே இத ஊற வச்சு அதுக்கு அங்கிட்டு நீங்க பாயில் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கர்ல ஒரு 3 to 4 விசில் எடுத்துக்கோங்க. அப்படின்னு நீங்க வந்து ஸ்டவ்ல நீங்க வந்து கொதிக்க விட போறீங்க அப்படின்னாக்கா 1 whole night அது நீங்க வந்து ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 8-10 மணி நேரமாச்சும் அதை நீங்க ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சாதான் நமக்கு வந்து அந்த டால்ல ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ எப்படி இந்த டால் வந்து இந்த மாதிரியான நிறைய ப்ராசஸ் கடந்து போகுதோ அதே போலதான் தேவன் நம்மளையும் சில வேலைகள்ல நம்மள உடைக்கிறார். நான் முதல்ல கூட சொல்லியிருந்தேன், உடைந்து போகிறதுக்கு சில கடினமான சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் நம்மள அனுமதிக்கிறதுக்கு காரணமே நம்மளை கொஞ்சம் சாஃப்டன் படுத்துறதுக்கு. ஏன்னா நம்மளை சாஃப்ட் ஆக்கும் போது தான் தேவன் நம்மளை சாஃப்ட் ஆக்கும் போது தான் தேவனுடைய மகிமையை நம்ம தூக்கி சுமக்க முடியுது. ஸோ அதனால கர்த்தர் நம்மள அநேக சூழ்நிலைகளுக்குள்ள அனுப்புறது. அதான் இந்த டால்னா எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். ஏன்னா இந்த டால்க்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நிச்சயமா ஒரு நல்ல சம்பந்தம் இருக்குது இல்லைன்னா. ஆமா இல்லைன்னா, கனெக்ஷன் இருக்குது இல்லைன்னா. நம்மளோட வாழ்க்கையில கனெக்ஷன்
அதான் நான் தமிழ்ன்றதுனால சொல்லல, உண்மையிலே எங்களுக்கு வந்து நல்ல கனெக்ஷன் இருக்கு. சோ நான் இப்ப சொல்லி வர அந்த குட்டி கதையை எல்லாருக்கும், அதே போல லீனா நிறைய வச்சிருக்காங்க கதைலாம் என்கிட்ட இன்னும் கேட்கறாங்க. சோ அதுக்கும் நான் பதில் சொல்ல இருக்கிறேன். சோ நீங்க சொல்லுங்க லீனா, அது கொதிச்சுட்டே இருக்கு. கண்டிப்பா கேட்ரீனா, இப்ப வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் அநேக சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. சோ அதுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு இருந்திருக்கும், இதுல நான் மாறணும்னு சொல்லி. அந்த என்ன டேர்னிங் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில இவ்வளவு மாற்றத்தை கொண்டுட்டு வந்துச்சு, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டேர்னிங் பாயிண்ட், நீங்க டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லி கேட்டீங்கன்னா லீனா, நான் எப்படி சொல்லுவேன்னா, என் வாழ்க்கையிலயும் நான் தனியா வாழ்ந்த நாட்கள் உண்டு. அப்போ அந்த மாதிரி நம்ம கடந்து போகிறப்போ நம் சூழ்நிலைகள் வந்து நிறைய ஒரு ப்ராப்ளமை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம இன்னொரு தவறு பண்றோம், இன்னொன்னு ரெக்டிஃபை பண்ண இன்னொரு தவறு பண்றோம். அப்போ ஏன்னா நம்ம சொந்த முயற்சி நம்ம இதெல்லாம் செய்யறோம். இதே போல நானும் நிச்சயமா நான் பண்ண தவறுகள், நான் பண்ண தவறான முடிவுகள், இந்த மாதிரி சொல்றதற்கு நிறைய இருக்குது இல்லைன்னா. ஸோ இப்படி போய் கொண்டிருந்த என் நாட்கள், அதே போல உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், பல உடைக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட எப்படி சொல்றது, நம்மளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல, நமக்கு அந்த ப்ரையாரிட்டியை கொடுக்கல, நம்மளை லீஸ்டா, அட்மோஸ்ட் லீஸ்டா வைத்து பார்க்கிற சூழ்நிலைகள், இப்படி எல்லாம் பல மாதிரி சூழ்நிலைகளை நான் கடந்து போனது உண்டு. ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, நான் கடந்து போய் கொண்டிருந்த அந்த லைஃப்ல வந்து நான் நல்லா தான் சம்பாத்தியம் பண்றேன், ஐ ஹாவ் இன்கம் எல்லாம் இருக்கு. போய் கொண்டிருக்கிற என்னுடைய ஜேர்னில என்ன நடந்தது, எனக்கு எங்க போறேனே தெரியல. நான் நல்லா இன்கம் பண்றேன், பட் எல்லாருக்கும் நிறைய சக்சஸ் இருக்கு, பட் எனக்கு எந்த சக்சஸும் தெரிஞ்சிக்கல. ஸோ அப்படி இருந்த என்னுடைய லைஃப்ல நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் முழங்கால் போட்டேன், தேவன் இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் முழங்கால் போட்டு ஜெபித்தேன், கர்த்தாவே, ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் டு மை லைஃப், நான் எங்க போயிட்டு இருக்கிறேன். என்னை சுத்தி எல்லாரும் ஒரு மாதிரி லைஃப் அப்கிரேட் பண்றாங்க, ஒரு மாதிரி லைஃப் லீட் பண்றாங்க, இன் சம் வே ஒரு அப்கிரேஷனுக்குள்ள லீட் பண்றாங்க. பட் நான் எங்க போறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. அப்ப இப்படி கர்த்தாவே, நான் ஒண்ணுமே கிடையாது, நான் என்ன டோட்டலா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நான் டோட்டலா என்ன உங்க கரத்துல கொடுக்கிறேன் கர்த்தாவே, என்ன நீங்க நடத்துங்க, இனி நான் அல்ல, இப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி நான் அந்த நாட்கள்ல எனக்கு வந்து இது எப்ப நடந்துச்சுன்னா, எனக்கு இயர் ஞாபகம் இல்லை, ஒரு 2012, 13, 14, 15 அந்த மாதிரி ஏதோ ஒரு வருஷத்துல இல்லைனா. அப்போ எனக்கு பெருசா பிப்ளிக்கலா எந்த நாலேஜும் கிடையாது. ஐ ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ். ஏன்னா நான் நிறைய சாட்சியெல்லாம் பார்த்துருக்கேன், கிறிஸ்துவ குடும்பத்திலே நான் பிறந்ததுனால நிறைய சாட்சிகள்லாம் பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால ட்ரை ஜீசஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லை கர்த்தாவே, நீங்க நடத்துங்க, இனி நீங்க நடத்துங்க அப்படின்னுட்டு இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தோன்னு லீனா வாழ்க்கை பெட் ஆஃப் ரோசஸ் ஆகல, இன்னும் பயங்கரமா தடார் புடார்னு உடஞ்சிச்சு. அதாவது என்ன மேட்டர்னா, பருப்பு ஒரு இட்டுக்கா பாத்துக்க, உங்களோட ஃபோக்கஸ் அங்கே இருக்கு. கண்டிப்பா இல்லைனா, ஏன்னா நம்ம நேர்களுக்கு அது நான் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லி கொடுக்கறதுனால அது தீஞ்சிடக்கூடாதுன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ தீச்சிட மாட்டேன், கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் கூட்டு இன்னைக்கு சொல்லி கொடுக்க இருக்கிறோம். அதே சமயத்துல வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, பயங்கரமா இன்னும் உடஞ்சிச்சு. இவ்வளவு நாள் எங்க போறேன்னு தெரியாம இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சு, தடார் புடார்னு உடஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா அந்த ஒவ்வொரு உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள்லயும் கர்த்தர் என்ன செய்தாரு, அவர் என்னை தூக்கி எடுத்தாரு. அங்கதான் நான் தேவ மகிமைய பார்க்க ஆரம்பிக்கிறேன், அங்கதான் தேவ மகிமை. ஸோ ஸ்லோலி என்ன ஆகுது, என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் மாறுது, நான் பார்க்குற விதங்கள் மாறுது. இப்படி கர்த்தர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னை சுற்றி நிறைய ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கனெக்ஷனில் கொண்டாந்து விட்டாரு, நிறைய ஜெபிக்கிறவர்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கர்த்தர் பல மாற்றங்களை செய்தாரு. நிறைய நேரத்துல நம்ம நொறுங்குண்டு போய் இருக்கும் போது இல்லைன்னா, பீப்புள் நம்மளை வந்து பெருசா பார்க்க மாட்டாங்க, என்ன உடஞ்சு போய் இது என்ன வேஸ்ட் அப்படி பார்ப்பாங்க. உங்களை மாதிரி அழகா இருந்தா நிறைய பேருக்கு ஃப்ரெண்டா பழக பிடிக்கும், ஆனா நீங்க உடஞ்சு போயிருந்தீங்கன்னா பிடிக்காது. ஆனா
கர்த்தர் நொறுங்குண்டவர்களையும் அவர் அப்படி பார்க்கலன்றத என் வாழ்க்கையில நான் பார்த்தேன். நான் உடைந்து இருக்கிறப்ப அவர் என்னை உருவாக்குனார். அதை பார்த்து எப்படி திரும்பலினா, அந்த பாட்டர் இருக்கார்ல, பாட்டர், அவர்கிட்ட நம்ம அந்த பாட் கொஞ்சம் கிராக் விட்டுருக்கோம், கொஞ்சம் உடஞ்சிருக்கும். அந்த பாட்டை நம்ம கொண்டு கொடுக்கும் போது அந்த பாட்டு என்ன பண்ணுவாரு, தம்பால் பண்ணி கொடுக்க மாட்டாரு. என்ன பண்ணி கொடுக்க மாட்டாரு? தம்பால் பண்ணி கொடுக்க மாட்டாரு. அந்த பாட்டர் என்ன செய்வாரு, நமக்கு அந்த பாட்டை டோட்டலா ஒரு டிஸ்மேண்டல் பண்ணி அந்த பாட்டை நல்லா அந்த தண்ணியோடையும் அந்த கிளேயோடையும் அவர் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ அவர் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அவர் மறுபடியும் புதுசா அதை உருவாக்கி, அதை மறுபடியும் புதுசா உருவாக்கி நமக்கு ஒரு புது பாட்டா, அதாவது அவர் உருவாக்கும் போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா இல்லைன்னா, நம்ம கொஞ்சம் அந்த பாட் அவுட் ஆஃப் ஷேப்பா போகும், நீங்க பாத்துருந்தீங்கன்னா. ஆனா அவர் உருவாக்க ஒரு நல்ல ஷேப் வரும். அந்த ஷேப் இல்லைன்னா அந்த ஓல்ட் ஃபேஷன் ஷேப் இல்ல, அது அந்த லேட்டஸ்ட் இந்த மார்க்கெட். அந்த மாதிரி இப்ப நானும் லேட்டஸ்ட், கர்த்தர் அந்த லேட்டஸ்ட் ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் தான் லேட்டஸ்ட். சோ பிகாஸ் ஐ ட்ரைட் ஜீசஸ், என்னை பார்க்கிற சகோதரிகள் கிட்ட, என்னை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள்கிட்ட நான் சொல்றேன், ஏன் என் லைஃப் இப்படி இருக்குது, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல யூ ஆர் நாட் ஹாப்பி, நீ ஹாப்பியா இல்ல, என் லைஃப் ஏன் இப்படின்னு நீ இருக்கிறியா, இல்ல என்ன ஆகுது, என் ஃபியூச்சர் என்ன? நான் சொல்றேன், the best thing, நான் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் இங்க ஷேர் பண்ண இருக்கிறேன். நீ முழங்கால் போட்டு ட்ரை ஜீசஸ். ஏன்னா அவர் உன்னையும் சரி உன் வாழ்க்கையும் சரி அவர் அழகுபடுத்து. எப்படி நானும் லீனாவும் பாத்தீங்களா இன்னைக்கு எப்படி இருக்கோன்ட்டு, இந்த மாதிரி தான் உங்களை அலங்கரிக்கிற தேவன் உங்களை அலங்கரித்து உயரத்தில் அவர் வைப்பார். So try Jesus. Amen. ரொம்ப அழகா சொன்னீங்க ட்ரீனா. இன்னைக்கு நம்ம உடைக்கப்பட்ட நேரங்கள்ல தான் ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுகிறாரு. அந்த நேரத்துல நம்மளோட லைஃபா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணும் போதோ நம்ம உடைந்து போன நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகாக கடவுள் உருவாக்கி கொண்டுட்டு நிக்கிறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணலாம், எவ்வளோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகலாம். இந்த டைம்ல நம்ம ஒட்டஞ்சி போவாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிற வேலையில ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறாரு, இன்னும் பெட்டரா நம்மளை கொண்டுட்டு வர்றவராக இருக்கிறாரு. சோ எதை குறித்து நம்ம கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரோட கரத்தை மட்டும் பிடித்துக் கொள்வோம், அவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபிப்போம். சோ எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் மாற்றுறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு எப்படி ட்ரீனாவோட வாழ்க்கையில கேட்டா இன்னமும் அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும், இன்னமும் அவங்க கோத்ரூ பண்ற விதங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கோத்ரூ பண்ணுவாங்க. ஆனாலும் the சொல்யூஷன் ஆண்டவர், அவரை மட்டும் பிடிச்சு கொண்டு இருந்தோம்னாக்கா எவ்வளோ விஷயங்கள் இருக்கட்டும், எவ்வளோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து போனாலுமே சரி, ஆண்டவர் நம்மள திரும்ப 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 தூக்கி நிக்க வைக்கிறவராக இருக்கிறாரு. சோ ஆண்டவரை மட்டும் நம்புங்க. இன்னைக்கு மனுஷனுங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா ஆண்டவரை நம்ம நம்பணும்னாக்கா, அவரோட கரத்தை நம்ம பிடிச்சு கொண்டு இருந்தோம்னாக்கா, உடைந்து போன நம்மள திரும்பவும் அழகாக உருவாக்கி திரும்பவும் ஆண்டு மறுபடியும் நம்மளை கொண்டுட்டு நிக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். சோ கூட்டு ஓகே ஆயிடுச்சு, ஐ மீன் டால் ஓகே ஆயிருச்சா, ரெடி ஆயிட்டே இருக்கு லீனா. இப்ப ஏதாச்சும் போட்டீங்களா? ஆமா லீனா, நீங்க பேசுறத நான் ரசிச்சு கேட்டுட்டே இருந்தேன்னா, ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் நான் லைட்டா உப்பு அண்ட் ஆல்சோ உப்பு அண்ட் மஞ்சத்தூள், இது ரெண்டும் நான் லைட்டா போட்டேன். உப்பு நம்ம லேட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இப்போ ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆற வைப்போம். இப்போ இந்த டால் இருக்குது இல்லைன்னா, இந்த டால் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னேன், அது மூச்சு விட முடியாம ரொம்ப ஊறி போய் வந்துச்சு. அது ஒரு ப்ராசஸ். இப்ப வந்துகிட்டு இருக்கு, சூடுபட்டு நெருப்பு பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது இன்னொரு ப்ராசஸ். இதை இதோட விட மாட்டேன், வச்சிருக்கிறேன். இன்னொன்னா ஸ்மாஷ், இதுல இப்ப ஸ்மாஷ் பண்ண இருக்கிறேன். அது ஸ்மாஷ் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு இப்ப உங்க பெர்ஃப்யூம் ஸ்மெல் சொன்னீங்கல்ல, அதை விட அந்த ஸ்மெல் ஓவர் டேக் பண்ணோம். அப்படிதான் தேவன் நம்மள ஸ்மாஷ் பண்ணும்போது ஒரு நமக்குள்ள இருந்து ஒரு ஃபிளேவரை அவர் வெளியே கொண்டு வரவராக இருக்கிறார்.
ஸோ இப்போதைக்கு லீனா நம்ம என்ன செய்யலாம், இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆஃப் பண்ணி நம்ம இதை ஆற வைக்கணும் லீனா. ஓகே, ஸோ இங்க வைக்கலாமா? அங்க வைக்கலாம். ஸோ இது நீங்க எடுக்கிற வேலையில நம்ம வந்து ஒவ்வொரு ஷோல ஒவ்வொரு செக்மெண்ட் வந்து சாங் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுப்போம். ஸோ இன்னைக்கு அதே போல இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு சாங் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறோம். அண்ட் அந்த சாங் யாரு பாடி இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம பக்கத்துல இருக்காங்களே சிஸ்டர் ட்ரீனா தான் அந்த சாங் வந்து பாடி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த சாங்கை வந்து நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறோம். ஸோ த சாங் டைட்டில் இஸ் கருவிலே கண்டவர். ஸோ இந்த 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 பாட்டு வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஆண்டு தாயின் கருவில நம்ம உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் பேர் சொல்லி நம்மளை அழைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவரோட ஊழியத்துக்காக நம்மளை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பாட்டில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டை நம்ம வந்து போடுவோம். நீங்கள் அந்த பாட்டை பாருங்க. இந்த பாட்டோட ஃபுல் லிங்க் வேணும்னா நம்ம காமெண்ட்ல வந்து இதோட ஃபுல் லிங்க் போடுவோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபுல் சாங் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் சாங் நீங்க வந்து பார்க்கலாம். So here we go. தரிசன பாதையிலே நடத்தி செல்பவரே, பிறக்கும் முன்பின் தரிசன திட்டம் கொண்டவரே. தரிசன பாதையில் நடத்தி செல்பவரே, பிறக்கும் முன்னே என் தரிசன திட்டம் கொண்டவரே. கருவிலே கண்டவர் என் இயேசுவே, கருவிலே அழைத்தவர் என் இயேசுவே. நடத்துமையா என்னை உந்தன் மகிமைக்கே, ஊற்றுமையா உந்தன் வல்லமையாவியே. நடத்துமையா என்னை உந்தன் மகிமைக்கே, ஊற்றுமையா உந்தன் வல்லமையாவியே. நடத்துமையா என்னை உந்தன் மகிமைக்கே, ஊற்றுமையா உந்தன் வல்லமையாவியே. கருவிலே கண்டவர் என் இயேசுவே, கருவிலே அழைத்தவர் என் இயேசுவே. கருவிலே கண்டவர் என் இயேசுவே, கருவிலே அழைத்தவர் என் இயேசுவே. ஸோ பாட்டு பார்த்தீங்களா? இந்த பாட்டு ஃபுல் சாங் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா நான் திரும்பியும் சொல்கிறேன், காமெண்ட்ல லிங்க் ஃபுல் லிங்க் போட்டிருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு ஷோலையும் ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம லோக்கல் சாங் இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். ஸோ நம்மளோட லோக்கல் கிறிஸ்டியன் சாங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு, கடவுளுக்காக ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த கிஃப்ட் கிடைக்காது ட்ரீனா. ஸோ எப்படி உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்துச்சு? எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வேர்ட்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? அது கண்டிப்பாக லீனா, நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது நானே கிரகிக்க முடியாத, நான் சொன்னேன் ட்ரை ஜீசஸ் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர்கிட்ட சரண்டர் பண்ணது தான் எனக்கு தெரியும். கிரகிக்க முடியாத விதத்துல தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். நிச்சயமாகவே என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி, வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படியாகவே அவர் கிருபை பாராட்டுவார், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை நான் சொல்றதற்கு முன்பு நான் இங்க இன்னொன்று சொல்ல இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த பருப்பானதை என்ன செஞ்சிட்டோம், நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம். இப்போ இது அந்த ஸ்மாஷ் பண்ற அந்த ப்ராசஸையும் அது கடந்து போயிருக்குது இப்போ. ஆனா இந்த பருப்புல இன்னும் பெரிய ஸ்மெல் வரல, டேஸ்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இந்த பருப்புக்கு இவ்வளோ உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போன இந்த பருப்பு ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டிஷ்ஷா வரப்போகுது. ஏன்னா கத்தரே சொல்றாரு,
ஒருவன் எனக்குள்ள வந்துட்டா அவன் புதிய சிருஷ்டியா வந்துட்டான் அப்படின்னுட்டு. ஸோ இது இது இப்போ ஃப்ளேவர் இல்லை, ஆனா ஃப்ளேவர் வரப்போகுது. வர்றதற்கு என்ன பண்ணலாங்கிறத முதலாவது நான் சொல்றேன். முதலாவது அடுப்பு தட்டணும். ஓகே, அடுப்பை தட்டிட்ட பிறகு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இப்போ தேவைப்படும்ல. நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்து கீ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கீ யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக அது இருக்கும். ஸோ லீனா, இந்த கீ பார்க்குறப்போ, ஆயிலில் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன லீனா மைண்டுக்கு வருது? ஏதோ மைண்டுக்கு வருதா? என்ன சொன்னீங்க? அதுல ஃபோக்கஸ்ல இருந்துட்டேன். லீனா, நான் சமைச்சு தரேன் லீனா, நீங்க ஏன் லீனா? நான் உங்களுக்கு அப்புறமா எழுதி கொடுக்குறேன் குறிப்பை, வேணா நான் கமெண்ட்ல கூட போடுறேன் என்ன இன்கிரீடியன்ட், அப்புறம் பார்த்துக்கலாம் லீனா. நீங்க சொல்லு. ஸோ நான் என்ன கேட்டேன்னா லீனா, இதை பார்க்குறப்போ, இந்த ஆயிலை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன மைண்டுக்கு வருதுன்னு கேட்டேன் லீனா. ஆயிலை பார்க்கும்போது சமைக்கணும்னு தோணும். இந்த ஸ்பிரிச்சுவல் வைஸ் கேட்டிங்கன்னா, ஆமா லீனா, அதுதான் லீனா. ஸ்பிரிச்சுவல் வைஸ் கேட்டிங்கன்னா ஃபெய்த் பற்றி பேசலாம். ஓகேயா? ஸோ ஃபெய்த் பற்றி பேசலாம். ஸோ அநேக காரியங்கள் இருக்கலாம். ஓகே, இந்த கீ போட்டுடலாமா? இந்த கீ இல்லை லீனா, இந்த ஆக்சுவலி நான் லைட்டாக வாஷ் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹீட் ஆயிருச்சு. அதனால நம்ம அந்த ஒரு பவுல் எடுக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறது இஸ் காமன். ஓகே, இதுலேயே வச்சிடலாம்ல. ஆமாம், அப்போ கீ போட்டுடலாம். கீ போட்டுடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் லீனா, கீ போட்டால் நமக்கு ஒரு ஃபெய்த், ஒரு 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 அனாயிண்டிங். எஸ். ஸோ நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த அனாயிண்டிங் இருக்கு லீனா. ஏதோ ஒரு பர்பஸை கொண்டு தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகப்படுத்தி தான் வைத்திருக்கிறார். ஸோ இப்போ அனாயிண்டிங்கை நீங்கள் பார்த்துட்டீங்க. கீ போடுறவங்க கீ போடலாம், ஆயில் போடுறவங்க ஆயில் போடலாம் தாங்க. ஆமாம். மஸ்டர்ட் ஷீட். இல்ல இத பார்த்தா என்ன வருது நம்ம மைண்டுக்கு? மஸ்டர்ட் ஷீட். உங்களுக்கு என்ன வருது இத பார்த்தோனே? எனக்கா அது வந்து லீனா பைபிள் படிச்சதுல இருந்து அதை காப்பி பண்ணி சொல்லிடலான்னு பாக்குறேன். என்னன்னா ஃபெய்த் லீனா. இப்போ நீங்க பாருங்க, இது அதுல போட்டோன்னே என்ன மேஜிக் நடக்கும்னு மட்டும் பாருங்க. இப்படி போட்டாச்சு லீனா, இத போட்டோனே குடுக்குன்னு வெடிக்குதா? வெடிக்குதா? அதுதான் அது வந்து லீனா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அந்த ஃபெய்த்தும் அந்த அனாயிண்டிங்கும் அப்படி மிக்ஸ் ஆனிச்சுன்னா ஆக்டிவேட் ஆகுது லீனா. நம்ம லைஃப் அப்படிதான், ஃபெய்த்தும் அனாயிண்டிங்கும் மிக்ஸ் ஆனிச்சுன்னா கொஞ்சம் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ முதல்ல நான் என்ன போட போறேன்னா, இப்போ வந்து கடுகு சீரகம் நம்ம போட்டிருக்கிறோம். கடுகு சீரகம், இன்னும் சொல்லணும்னா கலோக்கேலாம் சொல்லணும்னா கடுகு தாளிப்பு, எங்க பாட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ முதலாவது வாசத்துக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த கறி லீஃப் நம்ம போடுறோம். கறி லீஃப் வந்து நல்ல வாசம் கொடுக்கும். அதோட சேர்த்து கிண்டுறது லீனா, சமைக்கிறது யாரு பாத்துங்க. ட்ரை சில்லி கொஞ்சம் போடுறேன், ஒரு 2 ட்ரை சில்லி போடுறேன். குக்கிங் பண்றது இங்க சாப்பிட்றதுக்கு, நானும் லீனாவும் சாப்பிட்றதுக்கு தான் 2 பேரு. ஸோ 2 பேர்த்துக்காக இங்க போடுறோம்.
ஸோ இது போடும்போது ஒரு ஸ்மெல் வருது இல்லைனா? ஆனா என்னத்தான் அதுல ஸ்மெல் வந்தாலும் நான் சொன்னேன் பருப்பு கூட்டுன்னுச்சு. அதனால என்னதான் அதுல ஸ்மெல் வந்தாலும் அதுக்கு என்ன கிரெடிட் கிடைக்கல இல்லைனா? அந்த பருப்புக்கு தான். ஏன் சொல்லுங்க? அந்த பருப்பு தான் இல்லைனா அத்தனை ப்ராசஸ கடந்து போனுச்சு இதை காட்டிலும். ஸோ இப்போ நான் 1 by 1 போடுறேன். நம்மளுக்கு சிலருக்கு இப்படி இருக்கும் ஹேபிட், எப்படின்னா எல்லாமே ஒன்னா போட்டுருவாங்க. பார்த்தீங்களா, நம்ம காவான்னு சொல்லிட்டாங்க எல்லாமே. அவங்க அப்படிதான் பண்றாங்களா? இல்ல நான் ஒண்ணா போடுவேன். ஏன்னா அதுவும் நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்கும் இல்லையா? மாதிரி சம்டைம்ஸ் அப்படிதான் செய்வாங்க. அது உங்க மாதங்கிறதுனால நல்லா இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலா என்ன தெரியுமா, நம்ம ஒன்னொன்னா போடும்போது அதோடைய ஃப்ளேவர் ஒன்னொன்னா இறங்கி அப்படி மிக்ஸ் ஆகும் போது நாங்க வந்து ப்ரொஃபஷனல் செஃப் கிடையாது, ஆனா நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் செஃப். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ போடுறது வந்து பூண்டு இல்லைனா? ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க என்னென்ன போடுறாங்கன்னு. கடுகு தாளிப்பு, மிளகா, கரி லீஃப் அண்ட் ட்ரை சில்லி போட்டிருக்கேன் சோஃபா. ஓகே பிரினா, நீங்க இது அப்படியே இது வதக்குற டைம்ல இது பண்ற டைம்ல நீங்க வெளியாக்குனீங்களா உங்களோட பாட்டு? ஆமா, பாடிக்கிட்டே அப்படியே நம்ம வாயினா அதை பாடிக்கிட்டே நீங்க குக் பண்ண முடியாதா? கருவிலே கண்டவரன் இயேசுவே, கருவிலே அழைத்தவரன் இயேசுவே, ஆஹா கருவிலே கண்ட பாடுங்க லீனா. என்ன லீனா, நீங்க என்ன எக்ஸைட் பண்ண மாட்டீங்க லீனா? நீங்க கோச்சிக்கிட்ட லீனா, அவ்வளவுதான் லீனா. நீங்க ஒரு விஷயத்த உங்கள்ட்ட வந்து ஒண்ணு பாக்குறேன். சொல்லுங்க. ஈவன் தோ என்ன இது இருந்தாலும் அந்த ஹாப்பி, அந்த ஜாய்ஃபுல் உங்கள்ட்ட இருந்து குறையுது. நீங்க வந்த நேரத்திலிருந்து இப்ப வரைக்குமே அதை அழகா என்ஜாய் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாய்ஃபுல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்யறீங்க. சில பேர் வந்து நர்வஸா இருப்போம், சில பேர் வந்து சில சூழ்நிலைகள் வந்து ஐயோ இது போயிருமா அந்த ஒரு ஃபோக்கஸ்ல இருப்போம். பட் நீங்க வந்து அந்த இடத்துல எல்லாம் இருந்தாலுமே பட் அந்த ஜாய்ஃபுல்லா நீங்க எந்த இடத்துலயுமே விடல. எப்படி நீங்க அந்த ஜாய்ஃபுல் அப்படியே மெயின்டைன் பண்றீங்க? அது வந்து இல்லைன்னா, நான் உங்களுக்கு முதல்ல ஒன்று சொல்றேன். நீங்க முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க என்கிட்ட, எப்படி நான் பாடலை எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடல் எழுதுனது காரணமும் சரி, இப்போ நீங்க கேட்குற இந்த ஜாய்ஃபுல் எப்படி இருக்கீங்கன்றதுக்கும் சரி இல்லைனா, ரெண்டுக்குமே காரணம் தேவன் எனக்குள்ள வந்தது தான் இல்லைனா, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தது, தேவன் எனக்குள்ள வந்தது. நம்ம வேதத்துல ஒரு இடத்துல பார்க்கலாம், லேஹாவுடைய வாழ்க்கையில ஜெனசிஸ்ல பார்க்கலாம். ஐ திங்க் இட் இஸ் ஜெனசிஸ் 29. அதுல நம்ம பார்க்கலாம், கர்த்தர் எப்ப லேஹாவோட கர்ப்பத்தை திறந்தாரு அப்படின்னா, when God found Leha is not loved, அப்போதான் அந்த லேஹாவோட ஊமை கர்த்தர் திறந்தார். ஸோ அதே போலதான் லீனா, என்னோட லைஃப்லயும் எப்ப தேவன் கரத்துல ஒப்பு கொடுத்தனும், பல சூழ்நிலைகளின் மத்தியில எப்ப தேவன் கரத்துல ஒப்பு கொடுத்தனும், அப்பவே கர்த்தர் வந்து நிறைய அற்புதமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும், நான் சொல்லணும்னாக்கா ஒவ்வொரு நாளும் சாட்சி தான் ஒவ்வொரு நாளும். அதே போலதான் ஒரு நாள் லாஸ்ட் இயர் இருக்கும் லீனா, லாஸ்ட் இயர்ல ஒரு நைட் லீனா, நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எங்க சர்ச்சில் வர்ஷிப் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனம், சங்கீதத்துல இருந்து சாங் ஆஃப் சாலமன்ல இருந்தெல்லாம் நிறைய வசனம் எல்லாம் எடுத்து வச்சு நான் பாட்டுக்கு இந்த வசனத்தெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் லீனா. சாங் பாடுறப்போ இந்த வசனம்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெமரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த வசனத்தெல்லாம். ஸோ அப்படி மெமரைஸ் பண்றப்போ அழுறேன். ஏன்னாக்கா அந்த நான் படிக்கிறது வந்து
இங்கிலீஷ் பைபிள். ஸோ எனக்கு தமிழ்ல மெமரைஸ் பண்ண வரல. அப்போ வார்த்தைலாம் கஷ்டமா இருக்கு, உச்சரிப்புலாம் கஷ்டமா இருக்கு. கத்தர்கிட்ட அழுவுற ரொம்ப நேரம், இந்த நைட்டு ரொம்ப லேட் நைட் அழுந்து ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். எனக்கு எப்படியாச்சும் என் மெமரியை ஓப்பன் பண்ணுங்க கர்த்தாவே, ஓப்பன் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வசனங்களையாச்சும் தமிழ்ல மெமரைஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னுட்டு தேவன் இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்தேன் லீனா. நடந்தது என்ன, கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சாரு. நிச்சயம் நான் சொல்றேன் இல்லைனா, நீங்க ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரம் ஜெபிச்சீங்கன்னா ஒருவேளை அந்த பலனை நம்ம பெருசா பார்க்க முடியாது. இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைனா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கிறப்போ அந்த பலனை நம்ம பெருசா பார்க்க முடியாது. ஆனா அதிக மணி நேரம் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கும் போது இல்லைனா கர்த்தர் அற்புதம் என்ன செய்தாரு, படிக்குது என் வாய். உதாரணத்துக்கு முற்றிலும் அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர், இப்படி படிச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய வாய் பாட ஆரம்பிச்சிருச்சு. முற்றிலும் அழகுள்ளவர், தேனிலும் இனிமையானவர், இப்படி பாட ஆரம்பிக்குது. நான் எழுதின வசனத்துல எல்லாம் கத்தர் டியூன் போட்டாரு. நான் வசனத்துல எல்லாம் கத்தர் டியூன் போட்டு படிச்சு மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்ச எனக்கு கத்தர் பாடலை கொடுக்க ஆரம்பித்தார், பாடலை கொடுத்தார். ஸோ அப்படிதான் நான் பாடல் எழுதினேன் இல்லைனா ஆக்சுவலா அந்த நாட்கள்ல. ஸோ அப்புறம் ஒரு பாடலை வெளியிடம் பண்ணியாச்சு. சரி லீனா, நீங்க பாட்டை கேட்டோன்னு தான் எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு, நீங்க ஏறுது அதோட சொல்லினா நீங்க சொன்னீங்க என்கிட்ட பாட்டு எப்படி எழுதுறேன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஐயோ இல்ல லீனா, நான் வந்து உங்களை ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்திருக்கேன். சயாப்பூன் யூ ஃபேன் யுகா, நீங்க வந்து பயங்கரமா வர்ஷிப் நடத்துவீங்க. நான் வந்து ஒன் வே ஆடியோ ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எப்படி லீனா, எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், நீங்க பாடுனீங்க. ஆமா, எப்படின்னா அந்த பாட்டு நீங்க நல்லா பாடுனீங்க அழகா. எப்படின்னா, அன்பினும் கயிறினால் இழுத்து கொண்டு, ஐ லவ் திஸ் சாங். உம்மழகால் அவமானங்கள் மாற்றி நீ, இந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடுனீங்க. சொல்லுங்க லீனா. சோ நீங்க எப்படி லீனா இவ்வளவு அழகாலாம் பாடுறீங்க, ஹோஸ்ட் பண்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க லீனா, எப்படி நம்ம பாடல? எங்களோட மிஸ்டேக்ஸ் எங்களுக்கு தான் தெரியும். என்ன லீனா இப்படி சொல்லிட்டீங்களே? ஒண்ணுதான் நல்லா சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து என்னோட செல்ஃபை நான் முன்னுக்கு வந்து வச்சுட்டு இங்க வந்து நின்றேன்னா ஃபார் ஷுர் என்னால் செய்ய முடியாது. பட் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு முன்னுக்கு நான் காட் கிட்ட ஒரே வார்த்தை தான் நான் சொல்லுவேன், கடவுளே இது நான் செய்யல, நீங்கள் என் மூலியமா பேசுங்க, நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க. இன்னைக்கு என் செல்ஃபில் நான் பேசணும்னு சொல்லி நான் பேசினேன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. ஆனால் நீங்கள் எனக்கு துணையாக இருந்து உங்களோட துணையாக நான் நின்று செய்கிற ஒவ்வொரு வேலையும் அதை என்னால் சக்ஸஸ் பார்க்க முடியும்னு சொல்லி இது மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னை இன்னமும் நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். இன்னமும் வந்து நாங்கள் பண்ணுறதுல ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சில விஷயங்களில் வந்து ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க முடியும். பட் இந்த பர்ஃபெக்ட் இந்த மிஸ்டேக்ஸை காட்டிலும் ஆண்டு இன்னுமே பெட்டராக நம்ம இன்னமும் உருவாக்கி கொண்டு இருக்கிற, இன்னமும் உருவாக்குறதுக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பா இல்லைனா நீங்க வந்து ஹேபாட்லா என் வீட்ல. சோ எப்படின்னா ஸ்மெல்லாம் வருது, சூப்பரா வருதா? ஆரம்பத்திலேயே வந்துடுச்சு, இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குது. கொஞ்சம் இது வந்து ஜஸ்ட் நான் ஆட் ஆன் தான் பண்றேன். இது வந்து போடலங்க லீனா வாங்கி கொடுத்தாங்க. போடலங்க இது வந்து அடிஷ்னலா அவங்களோட இதுக்கு நம்ம வந்து அடிஷ்னலா போடுறதா இருந்தா போடலாம். ஓகே. ஸோ இது வந்து அடிஷ்னல் தான். லீனா உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன், ஆனா முக்கியமா ஒண்ணு போடல. இது வந்து உப்பு. எது இருக்குதோ இல்லையோ உப்பு இருக்கணும், கொஞ்சம் சாரமா இருக்கணும். ஆமா.
ஸோ எங்களுக்கு வந்து இங்க பயங்கரமா சொயிங் சொயின்னு, ஏன்னா நாங்க ஏசிக்கு கீழே உட்காந்து சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ வந்து இங்க சொயிங் சொயிங் எங்களுக்கு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு வராது, நீங்க சேஃபா குக் பண்ணுங்க. And smell உம் வருது நம்மளுக்கு. ஓ ஏ அப்படிதான் லீனா, அப்படிதான் கரெக்ட் அப்படிதான். கப்தருக்குள்ள வந்துட்டா நல்ல ஸ்மெல் வரும் லீனா. ஸோ இந்த நல்ல ஒரு ஸ்மெல் வருதுல்ல. ஒண்ணு என்னன்னா ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் போடும்போது அது ஒவ்வொரு ஸ்மெல்ஸ் கிடைக்குது அதுக்கு. ஆமா லீனா. ஓகே லீனா, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஐ மீன் இந்த டால் அதுவும். ஆமா, இப்போ அது வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். வாவ் வாவ், எப்படி மேஜிக் நடக்குதா லீனா? பொகையா இருக்கு, ஒரே ஸ்மோக்கியா இருக்கு. இன்னைக்கு இந்த புகையில மத்தியில நாங்க ஷோ செய்யறோம். ஸ்மோக்கியா இருக்குது இன்னைக்கு நம்மளோட ஷோல. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்ப நம்ம வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ண போறீங்க. ஆமா லீனா, நான் மிக்ஸ் பண்ண போறேன். வச்சிருவோமா? ஓகே ட்ரீனா, இது மிக்ஸ் பண்ற வேலையில நான் ஒரு செக்மெண்ட்க்கு போயிடுறேன். நம்மளோட ஒரு செக்மெண்ட்ல வந்து பர்த்டே விஷஸ் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பர்த்டே விஷஸ் செக்மெண்ட்க்கு போறோம். ஸோ நவம்பர்ல வந்து நம்மளுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விஷஸும் நம்ம வந்து இன்னைக்கு டெடிகேட் பண்ண போறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யாரெல்லாம் உங்களோட விஷஸை நம்மளுக்கு அனுப்புனீங்களோ உங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் விஷஸ் இஸ் ஹாப்பி பர்த்டே பால். Pada hari istimewa ini, saya berharap untukmu kebahagiaan, kekuatan dan kejayaan dalam semua yang kamu lakukan. With love, wife Irene. So அவங்களோட wife Mr. Paulக்காக அவங்க birthday wishes பண்ணிருக்காங்க. So happy birthday Paul அண்ணன். So next birthday wishes is blessed wedding anniversary to our beloved Pastor Day and Pastor Jaya. So as you celebrate another year, remember love bears all things, believe all things, hope all things, endures all things. So from one way. So happy wedding anniversary Pastor Day and Pastor Jaya. So in the wishes யாரு dedicate பண்ணிருக்காங்கன்னா one way team சார்பாக wishes dedicate பண்ணிருக்காங்க. So next birthday wishes is happy birthday to a lovely couple Jay and Lydia. For I know the plan I have for you, declares the Lord, plans to give you hope and future. From Sister Esther, Brother Jay and Sister Lydia kaga wish பண்ணிருக்காங்க happy birthday. So next wishes is happy birthday Brother Arul. The Lord bless you and keep you. The Lord make his face shine on you and be gracious to you. The Lord turn his face towards you and give you peace. From Brother James. So happy birthday Brother Arul. These wishes from Brother James. So next wishes is blessed birthday Atta. May God bless you with good health and happiness always. You are truly the best spiritual mom to us and your prayer makes us feel safe and strong every day. I pray that God keep you joyful and full of strength always. With love, with lots of love, Shane, Shan Boy, Ganga, Shannon and Shasha. So happy birthday Atta. So next birthday wishes is happy birthday little princess Shasha. Our hope is that you grow to be a spiritually strong girl in God and that your future will be filled with success and joy. On your 9th birthday, we truly thank God for keeping your health and happy. Sayang, love you, Amma, Ayya, Amama, Shannon, Rao.
ஷேனன் ராவ். ஸோ இந்த விஷஸ் வந்து அவங்க அம்மா எல்லாமே விஷ் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே லிட்டில் பிரின்சஸ். ஸோ நெக்ஸ்ட் பர்த்டே விஷஸ் இஸ் ஹாப்பி பர்த்டே ரெவரண்ட் டாக்டர் பால் பாக்கிநாதன். The Lord make his face shine on you and be gracious to you. With love, wife Victoria. So happy birthday Pastor Pakianathan. So இந்த விஷஸ் வந்து Pastor Victoria வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க. And next birthday wishes is happy birthday Sister Esther. Your grace in dance reflects God's love and presence so beautifully. Thank you for your hard work and heart that continues to bless many through ministry. May God bless you with strength, joy and fresh anointing in the year ahead. With love, One Way Family. Blessed birthday, blessed advance birthday Estraka. So thank you so much. நீங்க நம்மளோட ஷோவா இருக்கட்டும் எல்லா மினிஸ்ட்ரிக்குமே பின்னாடி இருந்து நிறைய உழைப்புகள் நீங்க உங்க சார்பா நிறைய போட்டிருக்கீங்க. Thank you so much and advance happy birthday. So next birthday wishes is happy birthday beloved brother. Blessed birthday dear brother. May the Lord crown your year with goodness, strengthen your faith and open new doors filled with his blessing. May his hand always be upon you. God bless you abundantly. With love, parents and sister. Happy birthday my dear brother. So next birthday is happy birthday mom. Advance blessed birthday amma. You are the reason we know love, patience and sacrifice. Thank you for every tear, every prayer and every hug. May God reward you with health, happiness and long life. Love you always. With love, your daughters. Happy birthday amma. So next birthday is happy birthday Irene George. Blessed birthday. May God continue cover you with his grace, favor, health and joy. We love you always. With love, your husband and your siblings. Happy birthday Irene Akka. So next and last birthday wishes is happy birthday Apostle D. Alex. Another year older, keep getting stronger and more amazing. Have a very happy birthday dear brother from Vijay and Trina. Happy birthday Apostle D. Alex. May God bless you. So thank you so much. எல்லாத்துக்குமே உங்களோட விஷஸா இருக்கட்டும் எல்லா விஷஸ் அனுப்புறதுக்கு thank you so much. இதே போல உங்களுக்கும் நெக்ஸ்ட் மந்த் விஷஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விஷஸ் அனுப்புனீங்கன்னா நாங்க நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு இதே இடத்துல உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவோம். நீங்க மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 0102409591. இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸை நீங்க அனுப்புனீங்கன்னா நாங்க நெக்ஸ்ட் மந்த் உங்களோட விஷஸை இங்க நம்ம டெடிகேட் பண்ணுவோம். எனி விஷஸா இருக்கலாம். ஸோ நான் பர்த்டே விஷஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலையில இங்க வந்து இந்த இடமே ஒரு ஸ்மெல்க்கு வருது, ஒரு அரோமா ஃப்ரெக்ரன்ஸ் வருது. ஸோ இது என்னது சொல்லுங்க ஸ்ரீனா? அதுதான் இப்போ உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வருது இல்ல, இவ்வளவு நேரம் நமக்கு இந்த ஸ்மெல்லே இல்ல. எஸ். ஆனா இப்போ நமக்கு இவ்வளோ நல்ல ஸ்மெல்லு வர்றதற்கு காரணமே என்னன்னா நான் சொன்னதை போல அந்த டால் கடந்து போன அத்தனை ப்ராசஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டால் சாஃப்ட் ஆகி தான் அந்த முதல்ல நம்ம வந்து அந்த வெங்காயம் அந்த பூண்டு அதெல்லாம் போடும்போது அந்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸ்க்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. நீங்க வெங்காயம் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிடுவேன், ஆனா பிடிக்காதா? ஷட்டில் பிடிச்சவங்களாம் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லலாமா? கமெண்ட்ஸ் போடுங்க. டோன்ட் சே லைக் தட். கமெண்ட்ஸ் போட்டு இருங்க. ஏன்னா அந்த கமெண்ட்ஸை பார்க்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா ஆகும். லவ்லாம் போடுங்க எங்களுக்கு. ஸோ அதே போல இந்த கார்லிக்ல ஒரு டேஸ்ட் இருக்கு, சில்லியில ஒரு நல்லா காரமான டேஸ்ட் இருக்கு. ஸோ இப்படி டொமேட்டோ போட்டோம் புளிப்பா, சில வேளைகளில் நம்ம லைஃப் அப்படி புளிப்பா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பல டேஸ்ட் அதுக்குள்ள இறக்கணும்னு அது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர் ஆகி அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த டால், அந்த ஹார்டா இருந்த அந்த டால் அது எல்லாத்தையும் அப்படியே ரெஸ்ஸா பண்ணி இப்போ வந்து ஒரு டிலிஷியஸ் டால் கூட்டு உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்காக. சோ எப்படி நான் சொன்னதை போல நம் தேவனுக்குள்ள இருப்போம் என்றால் நம் புதிய சிருஷ்டியாக ஆகிறோம். கர்த்தர் நம்மளை இப்படிதான் இவ்வளவு நேரம் எப்படி இந்த டால் வந்து ஒரு ஸ்மெல் இல்லாம ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் எதுவுமே இல்லாம இருந்த இந்த எம்டியான டால்ல எப்படி இந்த டால் இப்போ இவ்வளோ டேஸ்டியா இவ்வளோ ஒரு நல்ல வாசம், அதாவது
அதை சமைக்கிற நானுங்கிறதுனால நான் சொல்றேன் இப்போ அது டேஸ்டின்னு. கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுட்டு நிச்சயமா லீன் அதை டேஸ்டின்னு சொல்லுவாங்க. நாங்க நம்புறோம். ஸோ ஏன்னா தேவ கரத்துக்குள்ள வந்த உடனே எதுக்குமே we might be so useless. சில வேலைகள்ல people நம்மள சொல்லுவாங்க, சில வேலைகள்ல நமக்கு கூட அப்படிதான் இருக்கும். என்ன கர்த்தாவே நான் ஒண்ணுமே இல்லையா அப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா கர்த்தருக்குள்ள போனதுக்கு பிறகு நம்ம புதிய சிருஷ்டியா, நல்ல ஃபிளேவர் உள்ள நல்ல நறுமணம், தேவனுடைய நறுமணமாக, தேவனை வெளிப்படுத்துகிற நறுமணமாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போலதான் இந்த டாலையும் இப்ப நான் அது என்னுடைய பக்குவத்துல உருவாகுனதுனால உங்களுக்கு இவ்வளவு ஸ்மெல் வந்துச்சு இவ்வளவு நேரம். ஸோ நான் என்ன செய்யலான் இருக்கேன்னா லீனா கொஞ்சம் உங்களுக்கு போட்டு அதை கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். வாசமே நல்லா இருக்கேன். ஓ சுரேன்னு சூடாக இருக்கேன். ஓகே, டால் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நான் டேஸ்ட் போகிறேன். ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டால் கூட்டு தானே? டால் கூட்டு டால் கூட்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நல்லா இது வாசனை சாப்பிட்றாத மணிக்குமே இதோட வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்து சொல்லுவோம். சூடா இருக்கு. ஊதுங்க லீனா. நல்லா இருக்குல்ல லீனா? இப்படி சாப்பிடும் போதே நல்லா இருக்கு. அது சோறுல வச்சு சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல நீங்க செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஃபேமிலியா உட்காந்து நீங்க சாப்பிடலாம் கண்டிப்பா. ஸோ இந்த டால் வந்து ஆக்சுவலா நீங்க கொஞ்ச நேரம் அந்த பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு இருக்கிறப்போ நான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். இந்த பவுல்ல இருந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். ஸோ அண்ட் இது வந்து பெருங்காயம், இந்த பெருங்காயம் நான் ஆட் பண்ணேன். அண்ட் லேசா மஞ்சத்தூள் போட்டேன். ஸோ அதை அவங்க பேசிட்டே இருக்கிறப்போ அது நான் போட்டேன். ஸோ இந்த கூட்டு வந்து ஆக்சுவலா நீங்க நிறைய ரைஸ்ல சாப்பிடலாம், பட் அதை விட சப்பாத்தி இந்த மாதிரி நீங்க சாப்பிடுறப்போ அது இன்னும் ரொம்ப ஸ்வீட்டபிளா இருக்கும் லீனா. உண்மையா நல்லா இருக்கு. டேஸ்ட் உண்மையாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கு. நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா, கடைசியா வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு இது ஒண்ணுமே இல்லை, அந்த பருப்பு பார்க்கும் போதே எம்டி, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு, வெறும் ட்ராயா இருந்துச்சு, அதோட ஃப்ளேவர் இல்லை. ஸோ ஒண்ணுமே இல்லாத ஒரு பருப்பு அது ஒன்னா அட் ஆன் பண்ணும் போது அதற்கான தன்மைகள் வெளியே வந்துச்சு. அதோட ஃப்ராக்ரன்ஸ், அதோட வாசமா இருக்கட்டும், அது என்னத்துக்குன்னு இருக்கிறது அதோட இது வந்து வெளியாகிடுச்சு. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நம்மளுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ராயா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம எதுக்குமே பிரோஜனம் இல்லாததை போல நம்ம இருக்கலாம். இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு இருக்கோன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இன்னைக்கு என்ன வச்சு கடவுள் என்ன பிளான் பண்ணிருக்காரு ஒண்ணுமே தெரியாதது போல இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே ட்ராயா ஆனது போல இருக்கலாம். ஆனாலுமே ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஆண்டர் ஒவ்வொரு ஃபிளேவர்ஸ், ஒவ்வொரு அரோமாவை நம்ம வாழ்க்கையில ஆண்டர் அட் ஆன் பண்ணுவாரு. அண்ட் அட் ஆன் பண்ணும் போது ஒரு புதிய ஒரு ஸ்டெப்குள்ள நம்ம என்டர் பண்ணுவோம். திரும்பியுமே நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். திரும்பியும் ஆண்டர் திரும்பியும் இன்னொரு ஸ்டெப்க்கு நம்மள க்ரோ பண்ண வைப்பாரு. திரும்ப இன்னொரு ஃபிளேவர் அவர் கொடுப்பாரு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அட் ஆன் பண்ணி வந்து நிப்பாட்டும் போதும் நம்ம வாழ்க்கையை பார்க்கும் போது அவ்வளோ அழகா, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து நிக்க வைத்திருப்பாரு. இன்னைக்கு எப்படி ஜோசப்போட வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத ஜோசப்பை யாரெல்லாம் பொறுக்கணிச்சாங்களோ, யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி தூக்கி எரிஞ்ச ஜோசப்பை ஆண்டு திரும்பியும் கொண்டுட்டு வந்து அவர் ஒரு இடத்துல நிக்க வச்சாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் அவரை லேபிள் பண்ணாங்க, அநேக வார்த்தையால அவரை லேபிள் பண்ணாங்க. ஆனா அந்த லேபிள் பண்ண ஜோசப்பை தான் ஆண்டு உயர்த்தி கொண்டுட்டு வந்து நிக்க வச்சாரு. இன்னைக்கு அதே போல ஒரு சூழ்நிலைகளை நம்மளையுமே நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் வார்த்தையால லேபிள் பண்றாங்களா? எல்லாத்தையுமே எப்படி ஜோசப் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சாரோ அதே போல இந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு ஆண்டு எதற்காக என்ன வைத்திருக்கிறாரு அந்த வேலைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் போதோ ஆண்டு நம்மளை எங்கிட்டு கொண்டுட்டு போய் நிக்க வைக்கணுமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு
கொண்டுட்டு வந்து நிக்க வைப்பாரு. இன்னைக்கு ட்ரீனா வந்து இங்க வந்து நின்று ஷோ கடவுள் பத்தி பேசுவாங்கன்னு சொல்லி யாருமே நினைச்சு பார்க்கல. எங்கேயோ இருந்தவங்க ஆண்டு இன்னைக்கு கொண்டுட்டு வந்து இங்க நிக்க வச்சாருனாக்கா, இன்னைக்கு அவங்க பார்த்தோம்னாக்கா இந்தியால இருந்து ஃப்ளை பண்ணி இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. சோ எவ்வளவு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டு நம்மள உயர்த்தி கொண்டுட்டு வந்து எங்க நிக்க வைக்கணுமோ அந்த நிக்க வைப்பாரு. இன்னைக்கு நம்மளுக்குள்ளதான் ஆண்டு வந்து இங்க நிக்க வைப்பாருன்னு கிடையாது. இந்தியால இருந்து ஃப்ளை பண்ணி இன்னைக்கு வந்து ட்ரீனா வந்து இங்க ஷோ செய்யறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கையில ஆண்டு எங்க கொண்டுட்டு வந்து நிக்க வைக்கணுமோ the right time the right season வரும்போது ஆண்டு நம்மள உயர்த்துறவராக இருக்கிறாரு. சோ எல்லா வார்த்தைகளா இருக்கட்டும், யாரெல்லாம் நம்மள லேபிள் பண்றாங்க எல்லா வார்த்தைகளும் எடுத்து தூக்கி போட்டு ஆண்டோட கரத்தை மட்டும் நம்ம பிடிச்சு கொண்டு இருந்தோம்னா அவர் கரெக்டான இடத்துல நம்மள கொண்டுட்டு வந்து நிக்க வைப்பாரு. கரெக்டா சொன்னீங்க. கண்டிப்பா லீனா. பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, எபிசியன் 2:10ல கர்த்தர் நம்மள சொல்றாரு, நற்கிரியைகளை செய்வதற்கு நம் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். வாலிப சகோதரி, தாய்மார்கள், பெண்கள் ஒவ்வொருத்தரும் நீ உடைந்து போய் பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்றால் சூழ்நிலைகளுடன் உடைத்திருக்கோம், மனிதர்களுடன் உடைத்திருப்பார். ஆனா படைத்தவர், உண்டாக்கினவர், நான் எதுக்கு பிறந்தன்ற ஒரு கேள்வியோட நீ பார்த்து கொண்டிருக்கிற. நான் வாட் இஸ் மை பர்பஸ்? நான் சொல்றேன், you were born with a purpose. தேவன் ஒரு பர்பஸோட உன்னை கொண்டுகிட்டு வந்திருக்கிறாரு. சோ அந்த நற்கிரியைன்னு சொல்றப்போ நிறைய நேரத்துல நம்ம திங்க் பண்ற நற்கிரியை கிடையாது, தேவனே பிளான் பண்ணி வைத்திருக்க அவர் சித்தத்தின் நற்கிரியைகள். அதன்படி நம்ம வாழும் போது நல் ஓட்டத்தை ஓடினவர்களாக நாம் காணப்படுகிறோம். சோ உடைந்து போய் பார்த்து கொண்டிருக்கிற, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை I'm not happy about something in my life அப்படி ஒரு கேள்வியோட பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு, சகோதரியாகவே நான் சொல்றேன், like a sister I want to tell you, try Jesus. kneel down, ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இனி நான் அல்ல, இனி நீர் என்ன டேக் ஓவர் பண்ணுங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லும் போது என்ன மாத்தின தேவன், என்ன அலரித்த அவரின் அழகு நிச்சயமா உன்னையும் உன் வாழ்க்கையும் இதுக்கு மேல நீ கடந்து போக போற உன்னுடைய பாத்தை அவர் மாற்றி அலங்கரித்து நடத்துவார். அநேகர் உம்மை பார்ப்பார். யாரெல்லாம் உன்னை தாழ தள்ளினார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை உயர்த்தி பார்ப்பார். ஆமென். ஆமென். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க ட்ரீனா. சோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கிளைமேக்ஸ்க்கு வந்துகிட்டு இருக்கோம். சோ பிஃபோர் நம்ம ஷோவை எண்ட் பண்றதுக்கு முன்பாக we would like to thank our broadcasting partner VBA Emmanuel FM and Jehovah Stay Tuned. Thank you so much. நம்மளோட ஒவ்வொரு ஷோலையுமே நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணதுக்காக thank you so much. So இதே போல next month நம்ம ஒரு புது செக்மெண்டோட வரோம். அண்ட் கிறிஸ்மஸ் வந்துருச்சு. சோ அடுத்த மாசம் நம்ம இன்னும் எக்ஸைட்டடா நம்ம கொண்டுட்டு வர போறோம். சோ நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா நம்மளோட ஜாயின் பண்ணுங்க. ஒரு புது செக்மெண்ட், ஒரு புதுசா நம்ம கொண்டுட்டு வர போறோம் நம்ம ஷோவை. சோ நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட் என்ன நம்ம செய்யணும்னு சொல்லி நீங்க நம்மளுக்கு நம்ம என்ன செக்மெண்ட் கொண்டுட்டு வரலாம், என்ன ஷோ என்னத்தை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லி நீங்க நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து கமெண்ட் நம்ம மெசேஜ் பண்ணலாம். சோ அந்த டாபிக்கை கண்டிப்பா நம்ம எடுத்துட்டு வருவோம். சோ நெக்ஸ்ட் மந்த் நம்மளோட ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோட நம்ம ஷோ டிஃபரெண்டா கொண்டுட்டு வர போறோம். சோ until then நான் லீனா from his beauty அவரின் அழகு. சோ கடைசியா இந்த கூட்டோட நம்ம முடிக்க போறோம். நீங்களும் சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா. லீனா நீங்க மறந்துடாதீங்க. அப்புறமா நம்ம அக்கா எஸ்தர் அக்கா வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க கண்டிப்பா மறக்காம. அன்பா நான் கொடுத்தேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருங்க லீனா. ஓகே பாய். நம்மளோட ஆடியன்ஸ்க்கு பாய் சொல்லிடுவோம்.